அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சாம்பிள் பேப்பரில் முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 35 பார்க்கலாம். த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 525. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டைம் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். மீடியன் வந்து 525 கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 525. அப்போ மீடியன் கிளாஸ் என்னவா இருக்கும்? ஸோ 525 அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து நமக்கு மீடியன் கிளாஸ். ஸோ 500 to 600 தான் மீடியன் கிளாஸ். அடுத்து இங்கே மீடியன் அப்படின்றதுனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். சிஎஃப் இங்கே 2 + 5 7 7 + x 7 + 12 19 + x. இந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வரட்டும். 19 + 17 29 36 36 + x. அடுத்து 56 + x. அடுத்து 56 + x + y. அடுத்து 65 + x + y. அடுத்து 72 + x + y. அடுத்து 76 + x + y. அடுத்து இங்கே பாருங்கள், டோட்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 100. இப்போ நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடும்போது வர கடைசி ஆன்சரும் டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும். அப்போது 76 + x + y = 100ன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு x + y-யோட வேல்யூ 100 - 76 24ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அடுத்து மீடியன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், மீடியன் இஸ் ஈக்குவல் டு 525. இந்த மீடியன் ஃபார்முலா என்ன? L + n/2 - CF / F × H. இப்போ எல்லோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். எல் மீடியன் கிளாஸில் லோயர் லிமிட்டு 500. அடுத்து n/2, என்னோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n/2னா 100/2 = 50. அடுத்து சிஎஃப்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ. சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 17. அடுத்து ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. சிஎஃப் இங்கே பார்க்கணும். சிஎஃப் வந்து 36 + x. ஃப்ரீக்வன்சி f இஸ் ஈக்குவல் டு 20. h இதனுடைய இன்டர்வல் h இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். 525 இஸ் ஈக்குவல் டு L 500 + n/2 50 - CF 36 - x. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் சிஎஃப்க்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுடணும். /f 20 × h 100. இந்த 500 இந்த பக்கம் போச்சுன்னா 525 - 500 ஈக்குவல் டு, ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் 50 - 36 14 - x × 5 மேலே இருக்கும். ஸோ இங்கே 25 இஸ் ஈக்குவல் டு 5 4 are 20 70 - 5x. அப்போது 5x இஸ் ஈக்குவல் டு 70 - 25. 5x இஸ் ஈக்குவல் டு 25 + 20 45. x இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 24 - 9, y இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 9, ஒய்யோட வேல்யூ 15. இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கங்க. மீடியன், டோட்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து மீடியன் கிளாஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஸோ இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சிலேருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் மீடியன்லேருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாவே நமக்கு வேல்யூ கிடச்சிடும். இங்கே நமக்கு மோஸ்ட்லி ஒரே ஒரு வேரியபிளில் தான் வரும். அப்போ டேரெக்டாக இங்கே எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.